ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். ஸோ செக்ஷன் 1 அப்படிங்கிறப்போ 8 1 மார்க் வந்துடும். புக் பேக் தான் வருமானு கேட்டால் புக் பேக் வந்துடும். ஒரு 2 மட்டும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. புக்கின் படித்தா தான் எழுத முடியும். அண்ட் 2 மார்க் நம்ம சொன்னதெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ கேன்த்ரோஃபிலி, டெஸ்ட் கிராஸு, எஸ்சிபி, எம்ப்ராய்ட்ஸு இது எல்லாமே நம்ம சொன்னது தான். க்ரையோ ப்ரிசர்வேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்குது. 3 மார்க் வந்து ஒவ்வியலோட அந்த டிஃப்ரென்ஸு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், ஜெனட்டிக் மேப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு கண்டிப்பாக படிக்க சொல்லியிருந்தேன். அடுத்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், செயற்கை விதையின் முக்கியத்துவங்கள். ஸோ எப்படியும் நம்மளால் எழுத முடியுது. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் எண்டோஸ்பம் எழுதிடலாம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கான்செப்ட்ஸ் 5th லெசனு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒவ்யூல்ஸ். அப்போ கண்டிப்பாக நம்ம ஒன்று எழுதிடலாம். அடுத்து ஜுவாலஜியில் பார்க்கும்போது நமக்கு வந்து 1 மார்க் 8, புக்கின் வந்து 1 2 கண்டிப்பாக கேட்டோம். 12 புக் பேக் வந்துடும் மொத்தமாக. அடுத்து 2 மார்க் வந்து பிளாஸ்மோட்டமி. இது பாருங்கள், பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ். இது புக் பேக்கில் 2வது லெசனில் இருக்குது. பார்ட்டிசைட்ஸ், இன்பார்ட்டிசைட்ஸ். அப்புறம் ஹாலிட்ரிக் ஜெயின்ஸ். அதுக்கப்புறம் மேஜர் கேஸஸ் சீம்ஸ் டு ப்ரொவைட் இன், இது வந்து சாப்டர் 6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ எல்லாமே புக் பேக் தான். அடுத்து ஸ்பெமட்டோசாயின் வந்து ஸ்பெர்மை வந்து வரைய சொல்லிக்கிறாங்க, வரைஞ்சிருங்க. ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் எஸ்டிடி, ஜெனோஃபோர். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்துக்கோங்க. அதாவது ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ், இதுவுமே புக் பேக் 7th லெசன். எல்லாமே புக் பேக் தான் வந்துருக்குது. டார்வினிசம் 5 பாயிண்ட், இம்யூனோகுளோபின் கண்டிப்பாக நாளைக்கு கேட்டுருவாங்க. பேர்த்தோஜெனிசிஸ் பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஜுவாலஜியில் முதல் பாடத்தில் கடைசி பேஜில் இருக்கும். ஸோ இது வந்து டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இம்ப்ளான்டட் இன் இந்தியா டு அட்டைன் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளான்டட், இது பெர்த் கண்ட்ரோலை தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நாளைக்கு வரும், இதோட ஈஸியாக வரும். ஸோ நல்லபடியாக படிச்சிங்களா என்னங்கிறது பாருங்கள். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் லாஸ்ட் டே நைட்டுன்னு போட்டல, அதை பார்த்தாலே எல்லா 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் ஏபிஎபிள் குரூப்பு படிக்கணுமான்னு கேட்டிங்க. நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, முடியாதவங்க வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ.